ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் லேஸ் ரெடிமேடாகவே விற்கிது. அதை வாங்கி சூப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் சிங்கிள் ஃபுட்டரே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே இருக்குது. நான் இது ரெண்டுமே ஒரே ஃபுட்டரில் இருக்கிற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபுட்டரில் அதில் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இந்த லேஸில் ஒரு சைடு நெட்டட் கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்டட் பக்கம் தான் நம்ம மேலே வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆரி ஒர்க் இருக்கிறத நம்ம வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோவில். இது நல்லா ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்லாம் நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுத்தா மாதிரி தைச்சோம்னா அந்த வளைவு ஷேப்புக்கு உட்காந்துரும். ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கார்னர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு மீதி ஆரி ஒர்க்லாம் ஸ்டிச் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி லேஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஒரு சைட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா அந்த மீதி எக்ஸஸ் இருக்கிறத கொஞ்சமாக விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கம் இருக்குது பாருங்கள், இதில் பேர் இருக்குது பாருங்கள். இந்த கம்மை வாங்கிட்டு நம்ம ஃபுல்லாக அதில் தடவி ஒட்டிட்டாலே போதும். நல்லா ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்கிது. சூப்பராக ஒர்க் ஆகுது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைலரிங் வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன். பூஜா வீடியோஸும் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்குமே கொடுங்க. இந்த மாதிரி நிறைய லேஸ் வகைகள் விற்கிது. அழகாக இருக்குது. சூப்பராக கலர்லேயுமே விற்கிது. நல்லாயிருக்கு. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.